ஹலோ, பிரைஸ் த லார்ட். இந்த நாளுக்கான வேதவசனம் எபிரேயர் 12ஆம் அதிகாரம் 1வது வசனம். ஆகையால் மேகம் போன்ற இத்தனை திரளான சாட்சிகள் நம்மை சூழ்ந்து கொண்டிருக்க, பாரமான யாவற்றையும் நம்மை சுற்றி நெருங்கி நிற்கிற பாவத்தையும் தள்ளிவிட்டு, விசுவாசத்தை துவக்குகிறவரும் முடிக்கிறவருமாயிருக்கிற இயேசுவை நோக்கி நமக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்தில் பொறுமையோடு ஓடக்கடுவோம். நம்முடைய தேவன் நீடிய சாந்தமும் மிகுந்த கிருபை நிறைந்த தேவனுமாயிருக்கிறார். அவர் இயேசுவே நமக்கு நம்முடைய வாழ்வின் மாதிரியாயிருக்கிறார். நம்முடைய ஆவிக்குரிய வாழ்வின் ஜீவனை உயிர்ப்பிக்கிறவராய், அவர் நம்முடைய மெய்ப்பராய், பசும்புல் மேய்ச்சலிலே நம்மை நடத்துகிறவராயிருக்கிறார். தேவன் நம்மை அக்கறைக்கு கொண்டு போக விரும்புகிறார். பரம சியோனுக்கு கொண்டு போக நம்மை விரும்புகிறார். தம்முடைய சாயலாய் மாற்றி தம்முடைய சித்தத்தை தேவன் நிறைவேற்றவே நம்மை அழைத்திருக்கிறார். இந்த உலகத்தில் நாம் மிகுந்த ஜாக்கிரதையோடு தேவன் நியமித்திருக்கிற அந்த ஓட்டத்தில், அந்த ஓட்டத்துக்கான ஒரு சட்டம் மிகுந்த பொறுமை. யூ நீட் லாட் ஆஃப் பேஷியன்ஸ். உங்களுக்கு ரொம்ப பொறுமை வேண்டுமாயிருக்கிறது. இன்றைக்கு பொறுமை இழந்து போகிற பொழுது நாம் தேவ சித்தத்தை விட்டு விலகுவர்களாயிருப்போம். தேவ சித்தம் நம்முடைய கண்களிலிருந்து மறைந்து போய்விடும். நம்முடைய சுய புத்தியிலே நாம் கடந்து போய்விடுவோம். எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, எந்த சூழ்நிலை வந்தாலும் கிருபையை பற்றி கொள்ளுங்கள். தேவனுடைய அன்பை சார்ந்து கொள்ளுங்கள். தேவனுடைய பலத்தை உங்களுக்கு போதும் என்று சொல்லுகிற அளவுக்கு அந்த பலத்தையே நம்பி இருங்கள். மனுஷ பலத்தை அல்ல, தேவனுடைய பரலோக பலத்தை. யாக்கோப்பிலே நாம் வாசிக்கிறோம் 5ஆம் அதிகாரம் 11வது வசனத்திலே, இதோ பொறுமையாய் இருக்கிறவர்களை பாக்கியவான்கள் என்கிறோமே. இன்றைக்கு நீங்கள் பாக்கியவான்களாய் இந்த உலகத்தில் வாழுங்க. பொறுமை இல்லாத இந்த உலகத்துக்கு இதுதான், இப்படி தான் வாழ்க்கை. அந்த பொறுமை ஏசப்பா எங்களுக்கு கொடுத்திருக்கிறார் என்று சொல்லி உன்னை வாழ தேவன் அழைத்திருக்கிறார். கர்த்தர் மிகுந்த உருக்கமும் இரக்கமுள்ளவராய் இருக்கிறாரே. எப்போ நீங்கள் பொறுமை இழந்து போனீங்க? ஏசப்பாவிடத்தில் உடனே மன்னிப்பு கேளுங்க. ஆண்டவரே, நான் பொறுமை இழந்து போனேன். யாக்கோப்பை சொல்லுகிறபடி, யோபை குறித்து மேற்கோள் காட்டுகிறபடி, எல்லாவற்றையும் இழந்து போன யோபு மிகுந்த பொறுமையாயிருந்து கர்த்தருடைய செயலின் முடிவை கண்டாரே. இன்னைக்கு உனக்கும் கிருபை செய்வார். என் பொறுமையெல்லாம் இழந்து போகுது என்று சொல்லுகிறீர்களா? கவலைப்படாதிருங்கள். உயிர் திறந்த அந்த மகிமையின் ராஜா, அவருடைய பராக்கிரமம், அவருடைய வார்த்தையின் வல்லமை, பரிசுத்தாவியானுடைய பலன் உங்கள் மேல் இருக்கிறது. உங்களை பலப்படுத்துவார். உங்களுக்கு தேவனுடைய சித்தத்தை நீங்கள் காண்கிற வரை, அடைகிற வரை உங்களை நிதானமாய் நடத்துவார். நாம ஜாக்கிரதையாய் பொறுமையாய் ஓடிக்கொண்டிருப்போம். தேவனுடைய சமூகத்தில் நம்ம ஒப்பு கொடுத்து ஜெபிக்கலாமா? பரலோகத்தின் பிதாவே, நீர் எங்களுக்கு மாதிரியை வைத்து போனீரே. நாங்கள் மிகுந்த ஜாக்கிரதையாய் நீர் எங்களுக்கு நியமித்திருக்கிற இந்த பரலோக யாத்திரையிலே மிக ஜாக்கிரதையாய் ஓட கிருபை தார ராஜா. பாவங்களையும் உலகத்தினுடைய அசுத்தங்களையும் பிசாசுடைய தந்திரங்களையும் கண்டு கொண்டு மிகுந்த பொறுமையாய் ஆண்டவரே உம்மை நோக்கி ஓடி வர கிருபை செய்வீராக. உடைய வார்த்தைகளை பற்றி கொண்டு ஆண்டவரே மிக பிரகாசமான சுடர்களாய் நாங்கள் பிரகாசிக்கத்தக்க கிருபைகளை எங்களுக்கு தருவீராக. உடைய பிள்ளைகளை பலப்படுத்தும் ராஜா. உடைய அன்பு தயவு இவர்களை ஒவ்வொரு நாளும் தாங்கட்டும். உடைய வார்த்தை இவர்களோடு பேசுவதாக. தேவனுடைய பரிசுத்தமான நாமத்தை என்னுடைய வாழ்க்கையில் விளங்க பண்ணும். நீர் கர்த்தர் தேவன் என்றும் ராஜா என்பதை விளங்க செய்கிறதுக்காய் ஸ்தோத்திரம். உடைய பிள்ளைகள் நம்முடைய நாமத்தில் நாங்கள் ஆசீர்வதிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென். God bless you.